ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் மசியல் தான் செய்ய போகிறோம். கடையல் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டக்குன்னு ஒரு குக்கரில் வச்சு ஒன் பாட் ரெசிப்பியாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க இந்த பீர்க்கங்காய் ரெசிப்பியை செய்யலாம். ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்காமல் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தோரம்பருப்பு கால் கப்பு வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கழுவி 1/4 கப்பு தோரம்பருப்பு, 1/4 கப்பு சிறுபருப்பு ரெண்டையும் கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சதை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க நம்ம பீர்க்கங்காவை போட்டுக்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பீர்க்கங்காயில். ஸோ பீர்க்கங்காவை போட்டாச்சு. பொடியாக நறுக்குன வெங்காயம் தக்காளி ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலக்கிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு ப்ரெஷர் இறங்கணும்னு ஓப்பன் பண்ணலாம். நம்ம 5 விசில் வச்சு இறக்கணும் இல்லையா? இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாவோ இல்லை மொத்தமாகவும் மசிக்கணுமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மசிச்சாச்சு. இதுக்கு ஏற்ற ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், உளுந்து ஒரு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த தாளிப்பு இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்யுங்க. பீர்க்கங்காய் வச்சு ஒரு கடையல். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் கிச்சனில் சமைக்க முடியாது. இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிப்பியாக செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். இது நீர் சத்துள்ள காய் இல்லையா? அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதை சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த மசியில் போட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த பீர்க்கங்காய் மசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொட்டுக்கன்னா கருவேப்பிலை காலிஃப்ளவர் 65 செஞ்சுருக்கேன். அந்த ரெசிபி இருக்குது, போடுறேன் பாருங்கள். இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.